இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோரில் ராஜியும் கதிரும் ரூமில் இருப்பாங்க. அந்த டைமில் அவன் ராஜி மேலே ரொம்ப ஃபீல் ஆகி அவளை வந்து ஹக் பண்ணுவான். அப்போ ஹக் பண்ண உடனே ராஜிக்கும் வந்து அப்படியே ஒரு மாதிரி ஆயிரும். அந்த டைமில் அவன் நகர்ந்து போயிட்டு திரும்ப சொல்லுவான், இன்றைக்கி உனக்கு கிளாஸ் இருக்குல்ல, நீ அந்த காஃபியை குடி அப்படின்னு சொல்லிட்டு காஃபியை கொடுத்துட்டு அவன் நான் போய் குடிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு டக்குன்னு கிளம்பி போயிடுவான். அப்போ ராஜி வந்து ரொம்ப வெக்கப்பட்டுட்டே உட்காந்துருப்பான். அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து கிளம்பி வெளியே போயிட்டே இருக்கும்போது ராஜி அவன் ஹக் பண்ணதையே ஞாபகத்தில் வச்சுட்டு உட்காந்துட்டு வெக்கப்பட்டுட்டு சிரிச்சிட்டு இருப்பான். இவனும் ஒரு மாதிரி ஃபீல் ஆகிட்டு நடந்து வந்துகிட்டே இருப்பாங்க. அப்போ ராஜி நினைப்பா, இவனுக்கு இன்றைக்கி பார்த்து இதை பண்ணியிருக்கான் பாரு, நம்ம வந்து கிளாஸில் எப்படி நான் இதுதான் எப்படி நான் கவனிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டே வருவாள். அந்த டைமில் இவன் கதிர் வந்து சொல்லுவான், எனக்கு இப்போ ரொம்ப டயர்டாக இருக்குது, இல்லைன்னா நானே காரை ஓட்டிகிட்டு வந்துடுவேன், அதனால் நம்ம ஆட்டோலேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருப்பான். அந்த மூடை மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் கிளாஸ்க்கு 2 பேரும் சேர்ந்து வந்துடுவாங்க. வந்த உடனே அவன் சொல்லுவாள், நான் கிளாஸ்க்கு போய்க்கிறேன், நீ வந்து நீ அங்கே போய் ரூமில் போய் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடு, கண்ணெல்லாம் சிவந்துருக்கு அப்படின்னு ராஜி சொல்லுவாள். ஆனால் அவன் வந்து இல்லை நான் இங்கேயே இருக்கேன், நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அதே இடத்துல உட்காந்துருப்பான். இங்கே வந்து நம்ம கோமதி வந்து என்ன செய்வா, பாண்டியன் பேசாததுனால ஃபீல் ஆகி ஒரு ஃபீவர் வந்த மாதிரி ஆக்ட் பண்ணி படுத்திருப்பா. படுத்துட்டு ஐயோ எனக்கு குளிருதே, நான் என்ன பண்ணுவேன், எனக்கு என்னமோ பண்ணுது, ரொம்ப ஒரு மாதிரி வடவடன்னு வருது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கும்போது அவன் பக்கத்தில் சரவணன் இருந்து அவளை தடவி விட்டுட்டே இருப்பான். ஏம்மா என்னை நைட்டே கூப்பிட்ருக்கலாம்மா அப்படின்னு சொல்லும்போது, இல்லைடா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, உன் தூக்கத்தையும் கெடுத்துக்கிட்டு அப்படின்னு கோமதி வந்துட்டு, ஐயோ எனக்கு ஒரு மாதிரி வருது, என்ன பண்ண ரூமில் படுத்துட்டு சொல்லிகிட்டே இருப்பா, எட்டி எட்டி பார்த்துட்டே இருப்பான். ஏன்னா பாண்டியன் முன்னாடி ஆக்ட் பண்ணணுங்கிறதுக்காக. ஆனால் அவன் பாண்டியன் வராமல் இருப்பான். அதனால் திரும்ப திரும்ப கத்திட்டு, ஐயோ என்னால் முடியலையே, எனக்கு எதுவும் பண்ணுதே, ஐயோ ஐயோன்னு சொல்லிகிட்டே இருக்கும்போதே அங்கே பாண்டியன் அங்கேருந்து வந்துடுவான். வந்த உடனே பாண்டியன் வந்துட்டு அங்கேருந்து ரூபாய் எடுத்துகிட்டு கவுண்ட் பண்ணிவிட்டு அப்படியே சைடில் அவளை பார்ப்பான். பாண்டியனை இப்போ அப்படியே சைடாக பார்த்துட்டு திரும்ப திரும்ப கத்திக்கிட்டே இருப்பாள். அப்போ அந்த டைமில் அரசியும் வந்திருப்பா. வந்து உட்காந்துட்டு என்னம்மா பண்ணுது அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு உட்கார வேண்டியதானே அப்படின்னு சொல்லும்போது, இல்லை என்னால் முடியவே இல்லை, எனக்கு ரொம்ப குளிர் அடிக்கிற மாதிரி இருக்குது, அப்போ காய்ச்சல் அடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது சரவணன் சொல்லுவான், காய்ச்சல்லாம் இருந்த மாதிரி இல்லையம்மா அப்படின்பான். உடனே இல்லைடா இல்லை எனக்கு இது குளிர் உள்காய்ச்சல் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எப்பவுமே இல்லாமல் என்னமோ பண்ணுதேன்னு சொல்லிட்டு திரும்ப அவன் இவளை பாண்டியனை பார்த்துட்டே இருப்பான். ஆனால் அவன் கண்டுக்கவே மாட்டான். இவன் பாண்டியனே பார்த்துட்டு பண்ணவுடனே நம்ம அரசிக்கு வந்து டவுட் ஆயிரும் அவங்க அம்மா மேலே. என்னடா இது அம்மா அப்படியே 2 பேரையும் மாறி மாறி பார்த்துட்டே இருப்பான். அதுக்கப்புறம் கிட்ட வந்து பாண்டியன் சொல்லுவான், சரிடா கிளம்பு நம்ம இது கடைக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவான். அப்போ பாண்டி இவன் சரவணன் சொல்லுவான், எப்பா அம்மாவுக்கு இப்படி இருக்குல்லப்பா, கொஞ்சம் நான் இங்கேயே இருந்து பார்த்துட்டு அம்மா கவனிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீ போய் நேராக அதுக்கு தான் ஆட்டோக்காரங்க இருக்காங்கல்ல, ஆட்டோவில் இருந்தால் எந்திரிச்சு அங்கே போயிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ கிளம்பி வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட உடனே சொல்லிவிட்டு அவன் பாட்டுக்கு போயிடுவான். உடனே இவளுக்கு அப்படியே கோவமாக இருக்கும், என்னடா இது நம்மளை போய் கண்டுக்கவே இல்லையேன்னு கோமதி ரொம்ப யோசிப்பா. அந்த டைமில் சொல்லுவா, நீ சரிடா சரி நீ வேணால் போயிட்டு வா, நானே என்னை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் இருப்பாள். சரவணனும் கிளம்பி போகும்போது சொல்லுவான், இவட்ட அரசிகிட்ட சொல்லுவான், அரசி கொஞ்சம் அம்மாவை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி போயிடுவான். கிளம்பி போன பிறகு அங்கே சரவணன் இவன் பாண்டியன் வந்து கூப்பிடுவான், அரசி கொஞ்சம் இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவான். உடனே இவன் வெளியே போய் என்னப்பா சொல்லி கேட்டோன்னே, நீ ரூபா கேட்டியலாமா, இந்த ஒரு 200 வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கையில் வந்து கொடுத்துட்டு அந்த ரூபாயை போவான். அப்புறம் இவன் வந்து ரூமுக்கு திரும்பி அம்மா பக்கத்தில் வருவாள். அப்போ அவங்க அம்மாட்ட சொல்லுவாள், நீ நல்லா ஆக்ட் பண்ணுறமா, நீ வந்து அப்பாவுக்கு வந்து அப்பாவுக்கு தெரியணுங்கிறதுக்காக தானே இப்படி நீ ஆக்ட் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு உங்கள் அப்பாவை பார்த்தியா, என்னை வந்து கொஞ்சம் கூட கண்டுக்கலன்னு சொல்லும்போது, எனக்கே நீ நடிக்கிறேன்னு தெரியுது, அப்போ அப்பாவுக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்லுவாள். இருக்கட்டும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்லுவாள், உங்கள் அப்பா வெளியே கூட்டிகிட்டு போய் என்னடி சொன்னார் அப்படின்னு கேட்பாரு. அம்மாவை நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னாரா அப்படின்னு சொல்லி கேட்பா. அதுக்கு அவள் சொல்லுவாள், இல்லை நான் அப்பாக்கிட்ட ஒரு 200 கேட்டிருந்தேன், அதை எனக்கு கொடுத்துட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லுவாள். உடனே இவளுக்கு பார்த்தியா கொஞ்சம் கூட கண்டுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி சொல்லும்போது, நீ என்ன இப்போ நடிக்கிறேன்னு பச்சையாக தெரியுதுமா, நீ இதெல்லாம் ட்ரை பண்ணாத, இனிமேல் நீ ரொமான்டிக்காக ஏதாவது பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு போவா. அப்போ இவன் வந்து என்னது ரொமான்டிக்காவா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அடி உட்காந்துருப்பா. பாண்டியன் ஸ்டோரோட எபிசோடு இன்றைக்கி முடிஞ்சது. வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.